அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொன்று நான் மறந்துட்டு அதுக்காக இன்னொரு ரெக்கார்டிங் போடுறேன். நிறைய பேருக்கு வியாழன் வெள்ளிங்கிறது அது வியாழன்கிறது இருக்கட்டும், வெள்ளிங்கிறது வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா வியாழக்கிழமையே நம்ம எல்லாமே நீட்னஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளிக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம காத்துட்டு இருக்கணும், எப்போ வெள்ளி வரப்போகுது. எப்படி நம்ம ரம்ஜான் பக்ரீத்க்கு என்ன பண்ணுறோம், நாளைக்கு குத்பானா இன்னைக்கு நைட்டோடையே நம்ம எத்தனை ஏற்பாடுகள் பண்ணுறோம். அதே சேம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ்க்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமாக அல்லாஹ் பார்ப்பார். நாளைக்கு குத்பா, இன்னைக்கு எனக்காக எவ்வளோ ஏற்பாடு பண்ணுறாங்க, எவ்வளோ சுத்தப்படுத்துறாங்க, எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க, செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சு ரெடி ஆகிட்டு என்னோட வீட்டுக்கு வர்றாங்க. பார், மலக்குக்கிட்ட எல்லாமே எல்லாம் சொல்லுவார், பார் என்னோட மக்களை பார், பார் உனக்காக இபாதத்துக்காகவே உங்களை படைச்சிருக்கேன் நான். ஆனால் என்னோட மக்களுக்கு எத்தனையோ கவலைகள், எத்தனையோ கஷ்டங்கள் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுப்புட்டு எத்தனை மனக்கவலை, எத்தனை கஷ்டங்கள், அத்தனை விட்டுட்டு என்ன தேடி வந்துட்டாங்க பார். அவங்களுக்கு வந்து உயரமான இடத்துக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ஓகே, இந்த விஷயம் எங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்போ அதுவும் மெக்காவும் மதீனாவும் இந்த வெள்ளிக்கிழமை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய லக்கு இது. இது மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, இது வந்து தீனியா தெரிஞ்சு டீட்டெயில் தெரிஞ்சவங்களுக்கு பெரிய பொக்கிஷம்ங்க. இது தெரியாதவங்களுக்கு ஒன்றும் சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அவங்களுக்கு என்ன ஹிதாயத் கொடுத்துருக்குதோ அதுதான். சரிங்களா? இது வந்து எத்தனை ஊர்லேருந்து, ஏன் வியாழன் வெள்ளி மட்டும் இந்த எத்தனை கூட்டம் இங்கே இருக்குது நினச்சி பாருங்க. எத்தனை ஷேக்குங்க, எத்தனை ஊர்லேருந்து 500 1000 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வர்றாங்க. மக்காவுக்கும் சரி மதீனாவுக்கும் சரி நிறைய தர்மம் கொடுக்குறாங்க. நிறைய பாருங்கள், வராண்டாவில் உட்காந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வெள்ளிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதுக்காக எங்கெங்கே இருந்தாலும் வர்றாங்க. நம்ம நாட்டை விட்டு நாட்டு உம்ராவுக்கு வந்து மக்கால் எல்லாம் முடிச்சுட்டு மதீனாவில் வந்து நாம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், டயர்ட் ஆகிட்டு அந்த வெள்ளிக்கிழமை நாள் காலை சுபோலேருந்தே வந்து பரபரப்பாக ஓடணும். இங்கே சுப காலையில் வந்து எல்லா நேரமும் நுசுக் இல்லாமல் மற்ற நம்ம என்ன நபிக்கு சலாம் சொல்கிற இடம் இருக்குது. எல்லாமே நுசுக் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. நுசுக் இல்லாமல் நிறையா வீடியோஸ் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என் மனசு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு மனசு எனக்கு அடிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே அந்த துடிப்பு தான். எப்படி பேசுறது உங்ககிட்ட எனக்கு தெரியல. இருந்தாலும் தப்பு சொன்னாலும் சாரி. மிஸ் பண்ணாமல் அந்த நாளுக்காக எல்லாம் காத்துட்டு இருந்து அந்த குர்பா வெள்ளிக்கிழமை மக்காலையும் மதீனாலையும் கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அது மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து அது அனுபவிச்சு நம்ம போகணும். இன்ஷா அல்லாஹ் வாங்க, நிறையா துவா செய்யுங்க. எனக்காகவும் எல்லாரும் சேர்ந்து நிறையா துவா செய்யுங்க. எல்லாத்துக்கும் வீடியோஸ் இதை ஃபோட்டோஸ் பார்க்க டைம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் இங்கே இல்லைனாலும் ஊருக்கு போயிட்டாலும் துவா செய்யுங்க எனக்காக. எப்போ பார்க்குறீங்களோ எனக்காக துவா செய்யுங்க. எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ்.